நாம மகிமைப்படட்டும். இந்த நாளிலே தியானிப்பதற்காக தெரிந்து கொண்ட வேத வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 36 அதனுடைய 7வது வசனம். சங்கீதம் 36:7. தேவனே, உம்முடைய கிருபை எவ்வளவு அருமையானது, அதனால் மனுபுத்திரர் உமது செட்டைகளின் நிழலிலே வந்து அடைகிறார்கள். தேவனே, உம்முடைய கிருபை எவ்வளவு அருமை ஆனது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் தாயை குறித்து வேதம் சொல்லுகிறது, கிருபை பெற்றவளே வாழ்க என்று. கிருபை என்றால் என்ன? கிருபை ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில இருக்கும்போது அந்த மனிதன் என்ன செய்வான், அந்த மனிதனுக்கு தெய்வம் என்ன செய்யும், அதை மாத்திரம் உங்களுக்கு சுருக்கமாக நான் சொல்லி சரியாக நேரத்தில் நான் முடிக்கப் போகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருமையான கிருபை, அருமையான கிருபை. இதை உங்கள் உள்ளத்தில் பதிச்சு வச்சிருங்க. கிருபை என்பது அருமையானது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மீன் கடைக்கு போகும்போது மீன் அருமை தானா கேட்பீங்க, அப்படி தானே கேட்பீங்க? கேட்கலையா? கேட்பீங்க. அருமை தானா, நல்ல மீன் தானா? ஹல்லேலூயா. அருமையான கிருபையை, அந்த கிருபையை குறித்து இன்றைக்கு அநேகருக்கு ஆமென் அதனுடைய தரம் புரியாதனால ஆண்டவருடைய கிருபையை அநேகர் தேடி பெற்றுக்கொள்ளாமல் இருப்பதற்கு காரணம். உதாரணத்திற்கு, பெண்கள், உங்கள் காதுகளிலே உங்கள் கழுத்துகளிலே தங்கம் அழகாக ஜொலித்து கொண்டிருக்கும். ஆனால் அந்த தங்கமானது பூமிக்கு அடியிலே வெட்டி எடுக்கப்படுகிற அந்த தங்கத்தை கொண்டு உங்கள் கரத்தில் கொடுத்தா இது வேண்டான்னு சொல்லிடுவீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது கருத்து, அந்த தங்கத்தினுடைய உருவமே அதுக்கு இருக்காது. மண்ணுக்கடியில இருந்து வெட்டி எடுக்கப்படுகிற தங்கத்தை நேரடியாக உங்கள் கையில் கொடுத்தா நீங்கள் வாங்கவே மாட்டீங்க. வாங்குவீங்களா? வாங்க மாட்டீங்க. அந்த தங்கத்தை அது தீயில போட்டு உருக்கி புடமிட்டு அந்த தங்கத்தில் இருக்கிற எல்லா அழுக்கையும் நீக்கி அது சுத்தமாக்கும் போது தான் அதுக்குனுடைய அருமை தெரியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிருபை என்பது ஆமென் ஒரு மனிதனுடைய வாழ்விலே தேவ கிருபை இருக்கும்போது அது தெரியாது. அந்த கிருபை புடமிட்டு அது ஜொலிப்பாக அது அருமையாக ஜொலிக்கும் போதுதான் அந்த கிருபையினுடைய மதிப்பு தெரியும். ஹல்லேலூயா. ஆண்டவர் இன்றைக்கு இந்த ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கிற தேவ பிள்ளையே, உங்களோடு ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். ஒருவேளை இன்றைக்கு நீ இந்த பூமியிலே ஒரு மதிப்பு அற்ற ஒரு மனிதனாக, மதிப்பிலே குறைபட்ட ஒரு மனுஷியாக நீ காணப்படலாம். கர்த்தர் இன்றைக்கு உனக்கு ஒரு அருமையான கிருபையை உன் மீது வைத்து உன்னை ஜொலிக்க செய்ய விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாரெல்லாம் ஒரு பொன்னை போல ஜொலிக்கின்ற ஒரு மனிதனாய் மனுஷியாக மாற வேண்டும். ஹல்லேலூயா. விசேஷமாய் இங்கே முன்னே இருக்கிற படிக்கின்ற பிள்ளைகள் கொஞ்சம் கவனமாக நீங்கள் கவனிக்க வேண்டும். உங்கள் மேலே ஆண்டவர் இன்றைக்கு கிருபை வைக்க போகிறார். அந்த கிருபை உங்களை எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்தி உயர்ந்த ஸ்தானத்தில் உங்களை நிறுத்தி உங்களை அழகுபடுத்தி உங்களை ஆசீர்வதிக்கிற கிருபை. ஹல்லேலூயா. ஒருவேளை எனக்கு படிப்பு வராது, படிப்பு ஸ்கூலுக்கு போகிற எனக்கு மனம் இல்லை, படிக்க மனம் இல்லை, எப்படி நான் ஆசீர்வதிக்கப்படுவேன்? ஆண்டவர் இன்றைக்கு தம்முடைய கிருபையை நீ விரும்புவாயானால் அந்த கிருபையை உன் மீது வைப்பார். அந்த கிருபை உன்னை உயர்ந்த ஸ்தானத்தில் உன்னை கொண்டு போய் வைக்கும். ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா. நான் பலவீனமான ஒரு மனிதன், என்னை கொண்டு ஆண்டவர் செய்வாரா? செய்வார். ஹல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தர் விசுவாசிகளை கொண்டு அநேக காரியங்களை செய்ய அவர் ஆயத்தமாக இருக்கிறார். நீங்கள் அதற்கு தகுதியாய் மாறும்போது அவர் உங்களை பொன்னாக ஜொலிக்க பண்ணுவார். ஹல்லேலூயா. ஏனென்றால் இந்த ஆலயத்தில் நீங்க வந்தது ஒரு கிருபை என்று தாவீது சொல்லுகிறார். தாவீது சங்கீதம் 5:4 ஒருவர் படிக்கலாமா? மலையாளம் பைபிள் இருந்தால் மலையாளத்தை படிங்க, எனக்கு கொஞ்சம் புரியுங்க. நானோ உமது மிகுந்த கிருபையினாலே உமது ஆலயத்துக்குள்ளே பிரவேசித்து உமது பரிசுத்த சந்நிதிக்கு நேரே பயபக்தியுடன் பணிந்து கொள்வேன். இந்த ஆலயத்தில் நீங்க வந்ததே ஆண்டவருடைய கிருபை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. போதகர் நேற்றுக்கிழமை அநேகரை அழைத்திருப்பார். இப்படி ஒரு உபவாச கூடுகை நடக்கிறது என்று, வாருங்கள் என்று அழைத்திருப்பார்கள். ஆனால் ஆண்டவருடைய கிருபைதான் உங்களை இந்த இடத்திலே கொண்டு வந்தது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தாவீது சொல்லுகிறார், நான் என்னுடைய தேவனுடைய ஆலயத்துக்குள்ளே பிரவேசித்தது அவருடைய கிருபையினாலே. நான் பிரவேசித்து அவரை பணிந்து அவரை நான் தொழுது கொள்வேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய ஆலயத்துக்குள்ளே வருவதே ஒரு கிருபை. இரண்டாவதாக தாவீது சொல்லுகிறார், சங்கீதம் 130 அதனுடைய 7, சங்கீதம் 130 அதனுடைய 7 படிக்கிறேன். இஸ்ரவேல் கர்த்தரை நம்பி இருப்பதாக, கர்த்தரிடத்தில் கிருபையும் அவரிடத்தில் திரளான மீட்பும் உண்டு. நம்முடைய ஆண்டவரிடத்திலே திரளான கிருபை, மிகுதியான கிருபை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்திலே உண்டு. ஹல்லேலூயா. அவரிடத்திலே திரளான கிருபை இருக்கிறது. அந்த கிருபையை இன்றைக்கு நீங்க கேட்டு வாங்கினா நீங்க பிழைத்து கொள்வீர்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. 3 கிருபை மாத்திரம் உங்களுக்கு சொல்லி, அந்த 3 கிருபை கிறிஸ்தவர்களுக்கு மிகவும் முக்கியமான ஒவ்வொரு நாளும் அவர்கள் ஆமென் கடைபிடிக்க வேண்டிய, செய்ய வேண்டிய 3 முக்கியமான காரியம். ஹல்லேலூயா. சொல்லுவோம். சுவாசம். நம்முடைய சுவாசம் நின்று போனா முடிஞ்சு போச்சு. ஹல்லேலூயா. அதை போல தான் கிறிஸ்தவ வாழ்க்கையிலே சுவாசமாக நாம் சுவாசிக்க வேண்டிய 3 காரியம். 1 ஜபம், இன்னும் 1 துதி, இன்னும் 1 வேதம் வாசித்தல். இந்த 3ம் ஒரு மனிதனாலே தன்னுடைய மாம்சத்தாலே கொஞ்சம் செய்யலாம். ஹல்லேலூயா. மாம்சத்தில் நின்று ஜபித்தா ஒரு 5 நிமிஷம் ஜபிக்கலாம், அதற்கு மேலே ஜபிக்க முடியாது. சிலவர் சொல்லுவாங்க, பாஸ்டர் உங்களுக்கு ஜபித்தேன், ஊர்களுக்கும் ஜபித்தேன், எல்லாருக்கும் ஜபித்தேன், 5 நிமிஷத்தில் ஜபம் முடிஞ்சு போச்சு பாஸ்டர், என்னால் ஜபிக்க முடியலை 5 நிமிஷத்துக்கு மேலே. அப்படி நீங்கள் நினைக்கிறீங்களா? இன்றைக்கு ஜபிக்கிற ஒரு கிருபை இருக்குது. அந்த கிருபை உங்கள் மேலே வந்துட்டுன்னா நீங்கள் மணிக்கோர் கணக்காக ஜபிப்பீங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஜபிக்கிற ஒரு கிருபையை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். சின்ன பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள், ஒரு ஜபிக்கிற கிருபையை நீங்கள் பெற்றுட்டா உங்களுக்கு வருகிற ஆசீர்வாதம் என்ன என்பதனை வேதத்திலிருந்து மிகவும் தெளிவாக உங்களுக்கு சுருக்கமாக நான் சொல்லிக் கொடுக்க விரும்புகிறேன். தானியேல் 9 அதனுடைய 3ஆம் வசனத்தை படிக்கும்போது தானியேல் சொல்லுகிறார், நான் உபவாசத்தோடு என் தெய்வத்தை ஜபத்தினால் தேட ஆரம்பித்தேன் என்று சொல்லுகிறார். தானியேல் உபவாசத்தினால், ஜபத்தின் மூலமாக என் தெய்வத்தை நான் தேடி என்னுடைய பாவங்களை அறிக்கை செய்து, என் தேசத்தின் ஜனங்களின் பாவங்களை அறிக்கை செய்து, ஜபத்தின் மூலமாய் என் தெய்வத்தை நான் தேடுகிறேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஒரு
தானியேல் அவர் ஜெபிக்கிற ஒரு கிருபையை பெற்ற மனுஷர். தானியேலுக்குள்ளே ஜெபிக்கிற கிருபை இருந்தது. அப்படி அந்த கிருபையை பெற்ற தானியேல் ஒரு நாள் எதிரி படையானது இந்த தானியேலை சிறைபிடித்து கொண்டு போய்விட்டார்கள். அடிமையாக இந்த தானியேல் சிறைபிடிக்கப்பட்டிருக்கிறார். ஆனால் ஜெபிக்கிற கிருபையை பெற்ற தானியேல் சிறைச்சாலையிலும் ஆண்டவரை தேடி ஜெபிக்க ஆரம்பிக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவரை அவர் தேட ஆரம்பிக்கிறார், ஜெபிக்க ஆரம்பிக்கிறார். தானியேலுடைய பழக்கம், அவர் மேல் ஒரு ஜெப கிருபை இருந்ததினால ஒரு நாளைக்கு 3 வேளை ஜெபிக்கின்ற ஒரு அவர் பழக்கத்தை வைத்திருந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பானவர்களே, ஒரு மனிதன் ஜெபிப்பதற்கு 2 வேளையாவது குறைந்தது வைப்பதற்கு ஆண்டவர் நமக்கு நேரம் தருகிறார். ஒன்று அதிகாலை வேளை, இன்னொன்று தூங்க போறதுக்கு முன்ன. இந்த 2 வேளையும் எல்லா மனுஷருக்கும் ஜெபிக்கிற நேரம் கிடைக்கும். கிடைக்குமா, கிடைக்காதா? கிடைக்கும். அதிகாலை வேளையிலே ஜெபிக்கிற ஒரு பழக்கத்தை ஏற்படுத்துங்கள். தூங்க போறதுக்கு முன்ன ஜெபிக்கிற ஒரு பழக்கத்தை ஏற்படுத்துங்கள். தானியேல் தன்னுடைய வாழ்க்கையிலே அவர் சிறைப்பட்டு போன ஒரு கைதியாக போனாலும் அவர் ஜெபிக்கிற ஒரு மனிதனாக இருந்தபடினாலே கர்த்தர் அங்கே தானியேலை உயர்த்தி ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னை கேட்கிற தேவ பிள்ளையே, படிக்கிற தேவ பிள்ளையே, வாலிப பிள்ளையே, நீ ஜெபிக்கிற ஒரு பிள்ளையாய் மாறுவாயானால் உன் வாழ்க்கையில் எத்தனை போராட்டங்கள் வரட்டும், நீ படித்து முடித்து உனக்கு வேலையே கிடைக்காது என்று சொல்லட்டும், நீ ஜெபிக்கிற ஒரு மனுஷனாய் மாறுவாயானால் கர்த்தர் உனக்கென்று ஒரு வேலையை ஆயத்தப்படுத்தி கொடுப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜெபிக்கிற மனுஷனை, ஜெபிக்கிற மனுஷியை மேற்கொள்ள இந்த பூமியிலே எந்த சக்தியாலும் முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு அந்த கிருபை எனக்கு தாருங்கப்பா என்று சொல்லி நீங்கள் கேட்கணும். ஏனென்றால் ஜெபிக்கிற மனுஷன் எங்கே நின்றாலும் அவன் பிழைத்து கொள்வான். அவனை கர்த்தர் ஆசீர்வதித்து உயர்த்துவார். இன்னும் ஒரு மனுஷனை நான் உங்களுக்கு காண்பித்து தருகிறேன். ஆதியாகமம் 39 அதனுடைய 21, 23வது வசனத்தை படிக்கும்போது யோசேப்பை குறித்து வேதம் சொல்லுகிறது. யோசேப்பினுடைய தாய் தகப்பன் கைவிட்டாங்க, தன் கூட பிறந்த சகோதரர் கைவிட்டாங்க. யோசேப்பை போத்திபார் அரண்மனையிலே விற்று போட்டு விட்டார்கள். இந்த யோசேப்பு தன்னம் தனிமையாய் எல்லாராலும் கைவிடப்பட்ட ஒரு மனுஷனாய் அவன் இருந்தான். அந்த யோசேப்பின் மேலே ஆண்டுடைய கிருபை இருந்தது. அந்த யோசேப்பின் மேலே ஆண்டவரை தேடி ஜெபிக்கிற ஒரு கிருபை இருந்தபடியினால் அந்த யோசேப்பை கர்த்தர் என்ன செய்தார் தெரியுமா? அந்த போத்திபார் அரண்மனையிலே ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்திலே கர்த்தர் உயர்த்தி அழகுபடுத்தினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு உன்னுடைய பெற்றோர் உன்னை கைவிட்டிருக்கலாம், உன் உடன்பிறப்புகள் உன்னை கைவிட்டிருக்கலாம். சகோதரனே, நீ ஜெபிக்கிற கிருபையை பெற்றுக்கொண்டா நீ எங்கே நின்றாலும் கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உயர்த்த முடியும், உயர்த்த முடியும். நான் அடிக்கடி சொல்லுகிற ஒரு வார்த்தை உண்டு. நாம் தெய்வத்தை தேட வேண்டிய விதத்திலே தேடாததினாலே நாம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியவில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாததற்கு, ஆமென், தெய்வத்துக்கு மேலே குறை சொல்வதற்கு எந்த மனிதனுக்கும் தகுதி கிடையாது. நான் தகுதிதானா என்று உங்களை ஒரு விசை இங்கே தகுதிப்படுத்தி ஆண்டவருக்கு நேராய் உங்கள் கண்களை ஏறெடுத்து ஜெபிப்பீங்களானா இந்த உலகம் உங்களை கைவிடலாம். தெய்வம் உங்களை உயர்த்தி ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் உங்களை அழகுபடுத்தி ஆசீர்வதித்து உயர்த்தும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த ஜெபிக்கிற மனிதனுக்கு 3வது நடக்கிற காரியம் என்ன தெரியுமா?
1 ராஜாக்கள் புஸ்தகம் 17:6 படிக்கிற போது எலியா தீர்க்கதரிசிக்கு காகம் காலையிலும் மாலையிலும் அப்பமும் இறைச்சியும் கொண்டு கொடுத்தது. ஹல்லேலூயா. ஜெபிக்கிற எலியாவுக்கு வனாந்தரத்திலே ஆற்றின் கரையிலே அவர் தங்கி இருந்தபோது காகம் இந்த எலியாவுக்கு ஆகாரம் கொடுத்துதான். காகம் என்றைக்காவது மனிதனுக்கு ஆகாரம் கொடுக்குமாங்க? கொடுத்ததா? மனிதன் வைத்திருக்கிற பிள்ளைகள் படித்திருப்பாங்க, பாட்டி சுட்ட வடைய என்னது கொண்டு போச்சு? காக்கா கொண்டு போச்சு. அதுதான் படிச்சிருப்போம். மனிதன் சமைத்து வைத்த பொருட்களை திருடுகிற காக்காவை தெய்வம் பயன்படுத்தினதற்கு காரணம் முழங்கால் படியிட்டு ஜெபிக்கிற ஒரு எலியாவுக்கு தெய்வம் முடியாததை சாத்தியமாகாததை சாத்தியமாகி கொடுக்க வைக்கிறது தான் தெய்வத்தின் வேலை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு ஜெபிக்கிற ஒரு மனுஷனுக்கு, ஜெபிக்கிற ஒரு மனுஷிக்கு முடியாததை முடிய பண்ணுகிற தெய்வம், சாத்தியமாகாததை சாத்தியமாக பண்ணி கொடுக்கிற தெய்வம். ஹல்லேலூயா. கீபோர்டு மாஸ்டர் ஒரு பாட்டு போடுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏற்ற வேளையில் எனக்கு உதவி செய்யும் கிருபை. ஹல்லேலூயா. ஜெபிக்கிற ஒரு மனுஷனுக்கு, ஜெபிக்கிற ஒரு மனுஷிக்கு ஏற்ற வேளையிலே அவர் உதவி செய்வார். ஹல்லேலூயா. புரியுதா நான் சொல்றது? ஜெபிக்கிறவர்களா நீங்க மாறினா உங்களுக்கு ஏற்ற வேளையில அவர் உங்களுக்கு உதவி செய்வார். ஏற்ற நேரம் எனக்கு உதவி செய்த கிருபை, சோர்ந்து போன நேரம் என்னை தாங்கி கொண்ட கிருபை. ஏற்ற நேரம் எனக்கு உதவி செய்த கிருபை. கரந்தட்டி. சோர்ந்து போன நேரம் என்னை தாங்கி கொண்ட கிருபை. கிருபையே கிருபையே தேவ கிருபையே, கிருபையே கிருபையே தேவ கிருபையே. தோல்வியான நேரம் கலங்கி நின்ற வேளை, திகைத்து நின்ற போது தேடி வந்த கிருபை. தோல்வியான நேரம் வரலாம், கலங்கி போகிற சூழ்நிலைகள் வரலாம், திகைத்து நிற்கின்ற சூழ்நிலைகள் வரலாம். நீ ஜெபிக்கிற ஒரு மனுஷனாய் இருப்பாயானால் ஏற்ற வேளையிலே அவர் உன்னை தேடி வந்து உனக்கு உதவி செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜெபிக்கிற மனுஷனை, மனுஷியை தெய்வம் கைவிட்டதே கிடையாது. ஹல்லேலூயா. அருமையான முதலாவது ஒரு சாட்சியை கேட்டீங்களா? அங்கலாய்த்து இனி யாரும் இல்லை, உதவி செய்ய யாரும் இல்லை, மருத்துவர் கைவிட்டார்கள். தெய்வத்தை நோக்கி ஜெபித்தவர்களுக்கு ஆண்டவர் உதவி செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாடுகளை கண்டு துவண்டு போய்விடாதிருங்கள். பாடுகள், பிரச்சனைகள் அதிகமாகிறதா? உங்க நேரத்தை அதிகமாக்குங்க. ஜெப நேரத்தை பார்ப்போம், தெய்வமா பிசாசா பார்ப்போம் என்று வைராக்கியமாய் ஜெபத்திலே நின்று பார் சகோதரி. கர்த்தர் உனக்காக யுத்தம் செய்வார். ஹல்லேலூயா. ஜெபத்தை விட்டு விடாதிருங்கள். ஜெபிக்கிற மனுஷனுக்கு சோதனைகள் வரும். அதுதான் தாவீது சொல்கிறார், நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அதிகமாக இருக்கும், ஆனால் அவைகள் எல்லாவற்றிலும் இருந்து தெய்வம் அவனை விடுதலை செய்யும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜெபிக்கிற மனுஷனைக்கு துன்பங்கள் வரத்தான் செய்யும், ஆனால் அது வெயில் கண்ட பனியை போல அது உருகி இல்லாமல் போகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் தெய்வத்தை தேடுகிறேனே, ஏன் எனக்கு பிரச்சனை? நான் தெய்வத்தை தேடுகிறேனே, ஏன் எனக்கு சோதனை? நான் தெய்வத்தை தேடுகிறமே, ஏன் எனக்கு கஷ்டம்? சொல்லாதிருங்க. இன்னும் ஆண்டவரை அதிகமாய் தேடுங்கள், இன்னும் அதிகமாய் அவரை நோக்கி கூப்பிடுங்கள்.
உம்மாலே அன்றி எனக்கு விடுதலை இல்லை ஆண்டவரே, நீர் எனக்கு அற்புதம் செய்யும். யோசேப்பின் மீது ஆண்டுடைய கிருபை இருந்ததினால வேதம் சொல்லுகிறது, அந்த ஆதியாகமம் 39:23 படிக்கும்போது, அவன் எதை செய்தானோ கர்த்தர் அதை வாய்க்க பண்ணினார். ஹல்லேலூயா. நீ ஜெபிக்கிற ஒரு மனுஷியாய் இருப்பாயானால் நீ எதை செய்தாலும் கர்த்தர் அதை வாய்க்க பண்ணுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எதை செய்தாலும்னு சொன்னால் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்யாதுங்க. ஹல்லேலூயா. எதெல்லாம்னா அதை கூட்டிடப்படாது, நமக்கெல்லாம் அங்கே தான் போவோம். ஹல்லேலூயா. நல்ல டாஸ்மார்க் கடையில் நல்லா போட்டுட்டு ஜெபித்தா ஒன்றும் நடக்காது. ஹல்லேலூயா. ஜெபிக்கிற மனுஷன் பாவத்தை விட வேண்டும். ஜெபிக்கிற மனுஷன் ஆண்டவருக்கு பிரியமில்லாத அருவருப்பான காரியத்தை விட வேண்டும், விட முடியும். அந்த கிருபை உங்களுக்கு இருந்தா, ஜெபிக்கிற கிருபை உங்களுக்கு இருந்தா, தெய்வத்துக்கு பிரியமில்லாததை நீங்கள் செய்ய மாட்டீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விடியாலை எழும்பி 4 மணிக்கு எழும்பி 5 மணி வரை ஜெபித்து விட்டு வீட்டு கடமையெல்லாம் செஞ்சுட்டு சீரியல் பார்த்தா உன் ஜெபம் கூரைக்கு மேலே போகாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமாம், போகாதுங்க. சீரியல் பார்க்குறத விடணும் ஜெபிக்கிறவங்க. ஆண்டவருக்கு பிரியமில்லாததை விட்டு ஆண்டவருக்கு பிரியமில்லாததை தேடி ஜெபிக்கிற ஒரு மனிதனை ஆண்டவர் கைவிடவே மாட்டார். உலகமும் வேணும், இயேசுவும் வேணும்னா முடியாது. 2 எஜமானுக்கு ஊழியம் செய்ய முடியாதுங்க. உலகத்துக்கும் ஊழியம் செய்து, உலகம் பிசாசினால் உண்டானது, உலகம் பிசாசுக்குள்ளே கிடக்குது. உலகமும் வேணும், எனக்கு வாட்ஸ்அப்பும் வேணும், ஏசப்பாவும் வேணும்னா 2ஐயும் பக்கத்தில் வைக்க முடியாது. சிலவங்க ஃபோட்டோ, ஒரு ஹிந்து ஃபோட்டோ, ஒரு முஸ்லீம் ஃபோட்டோ, ஒரு ஏசப்பா ஃபோட்டோ, 3ஐயும் சேர்த்து வச்சுட்டு வீட்டில் இருக்கும். பார்த்துருக்கீங்களா? சில கடைகளில் நான் பார்த்துருக்கிறேன், சில வீடுகளில் நான் பார்த்துருக்கிறேன், சில கிறிஸ்தவ வீட்லேயும் பார்த்துருக்கிறேன். எனக்கு பார்த்தாலே மனம் அவ்வளோ வேதனைப்படும். இந்த பரிசுத்தமுள்ள தெய்வத்திற்கு ஒப்பையாக பக்கத்தில் கொண்டு வச்சிருக்காங்களே, ஞானம் இருக்கிறதா என்று எனக்கு மனசில் தோணும், வெளியே சொல்ல முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய தெய்வம் பரிசுத்தமுள்ள தெய்வம். ஆண்டவருடைய சமூகத்தில் நான் ஜெபிக்கிறவராக மாறினால் நிச்சயமாகவே தெய்வம் ஏற்ற வேளையில் உதவி செய்வார். தகப்பனுக்கு தெரியும் எப்போ ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு, ஆண்டவரை தேடுகிற பிள்ளைகளுக்கு எப்போ என்ன செய்யணும்னு அந்த அப்பாவுக்கு தெரியும். அவர் ஏற்ற வேளையில் செய்வார். அது தாமதமாக இருந்தாலும் அவர் நேர்த்தியாய் செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவரை துதிக்கலாமா? உற்சாகமாக கரங்களை தட்டி, நன்றி இயேசுவே, நன்றி தகப்பனே, உமக்கு மகிமை செலுத்துகிறோம். 2வதாக, நேரம் போயிற்று, சீக்கிரமாக முடிக்கிறேன். துதிக்கிற கிருபை. ஹல்லேலூயா. துதிக்கிற கிருபையை பெற்றுக்கொள்ள வேண்டும், ஜெபிக்கிற கிருபையை பெற்றுக்கொள்ள வேண்டும். 2வதாக துதிக்கிற கிருபையை பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த கிருபையை பெற்றுக்கொண்டவர்கள் என்ன செய்வார்கள் தெரியுமா? வீட்டில் வேலை செய்யும் போதெல்லாம் ஆண்டவரை பாடலை துதித்து கொண்டே இருப்பாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாருக்கெல்லாம் இந்த அனுபவம் உங்களுக்கு இருக்கும் எனக்கு தெரியாது. துதிக்கிற கிருபையை பெற்றுக்கொண்டவங்க வேலை செய்ய செய்ய ஆண்டவரை துதிக்கிற பாடல்களை பாடி பாடியே வேலை செய்வாங்க. பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கீங்களா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிலவங்க எப்படி செய்வாங்க? முறுமுறுத்தே செய்வாங்க வேலையை. அப்படி அல்ல, கர்த்தரை துதிக்க பழக வேண்டும். ஹல்லேலூயா. எப்படி? சங்கீதம் 136 நீங்கள் படித்து கொள்ளுங்க. ஆண்டவரை எப்படியெல்லாம் துதிக்க வேண்டும். ஆண்டவருடைய படைப்புகள், ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனத்துக்கு செய்த அற்புதங்கள், ஆண்டவர் தம்முடைய ஜனத்திற்கு செய்ய போகிற அதிசயமான காரியங்கள். அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று அவரை துதிக்க வேண்டும். இன்றைக்கு மனுஷனை
புகழுகிற அந்த புகழாரத்தை தான் இன்றைக்கு மனிதர்கள் விரும்புகிறார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மனுஷனை புகழ்வதை விட்டுட்டு தெய்வத்தை புகழ்ந்து பார். தெய்வ பிள்ளையே, தெய்வம் உன்னை ஆசீர்வதிக்க அவர் ஆயத்தமாக இருப்பார். வேதம் சொல்லுகிறது, ஆமென். சங்கீதம் 26 அதனுடைய 6, 7 வசனத்தை நான் உங்களுக்காக படிக்கட்டும். சங்கீதம் 26, 6, 7 வசனம். கர்த்தாவே, உம்முடைய இரக்கங்களையும் உம்முடைய காரியங்களையும் நினைத்தருளும். அவைகள் கர்த்தாவே, நான் துதியின் சத்தத்தை துணிக்க பண்ணி உம்முடைய அதிசயங்களெல்லாம் விவரிப்பதற்காக நான் குற்றம் இல்லாமையிலே என் கைகளை கழுவி உம்முடைய பீடத்தண்டை சுற்றி வருவேன். நான் துதியின் சத்தத்தை துணிக்க பண்ணி என்று தாவீது சொல்கிறார். துதியின் சத்தத்தை துணிக்க பண்ணுகின்ற ஒரு சத்தம் உங்கள் வாயிலிருந்து வரணும். ஹல்லேலூயா. ஆண்டவரை துதிக்கிற துதிப்பாடல்களை அல்லது ஸ்தோத்திரம் என்கிற இந்த வார்த்தை மாத்திரம் தெய்வத்தை மகிமைப்படுத்துகிற வார்த்தை. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் என்று சொல்கிற இந்த வார்த்தையை நீங்கள் அடிக்கடி பயன்படுத்தினால் அது தெய்வத்தை மகிமைப்படுத்துகின்ற ஒரு வார்த்தை. இந்த துதியின் சத்தத்தை நீங்கள் துணிக்க பண்ணினால், நீங்கள் துதித்து கொண்டிருந்தால் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு பாடல், பிரிக்மான்ஸ் பாடல், ஒரு கவியை மாத்திரம் பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா. உம்மை துதித்து மகிழ்ந்திருப்பே, எல்லா துயரம் மறந்திருப்பே. உம்மை துதித்து மகிழ்ந்திருப்பே, எல்லா துயரம் மறந்திருப்பே. ராஜாவும் மாளிகையில் ரப்பகலாய் அமர்ந்திருப்பேன். கரங்களை தட்டி, ராஜாவும் மாளிகையில் ரப்பகலாய் அமர்ந்திருப்பே. உம்மை துதித்து மகிழ்ந்திருப்பே, எல்லா துயரம் மறந்திருப்பேன். சொல்லுவோமா? உம்மை துதித்து மகிழ்ந்திருப்பே, எல்லா துயரம் மறந்திருப்பே. ஆராதனை, ஆராதனை அப்பா, அப்பா உங்களுக்கு தான். ஆராதனை, ஆராதனை அப்பா, அப்பா உங்களுக்கு தான். என் பலனே, என் கோட்டையே, ஆராதனை உமக்கே. மறைவிடமே, என் உறைவிடமே, ஆராதனை உமக்கே. ஆராதிப்போமா? என் மறைவிடமே, என் உறைவிடமே, ஆராதனை உமக்கே. ஆராதனை, ஆராதனை அப்பா, அப்பா உங்களுக்கு தான். துதிக்கிற கிருபையை பெற்றுக்கொள். ஆராதனை, ஆராதனை இயேசுவே. அப்பா, அப்பா உங்களுக்கு தான். ராஜாவும் மாளிகையில் ரப்பகலாய் அமர்ந்திருப்பே. சதரகரோ இயேசு ராஜா மாளிகையில் ரப்பகலாய் அமர்ந்திருப்பே.
துதித்து மகிழ்ந்திருப்பே. எல்லா துயரும் மறந்திருப்பே. கிருபையை பெற்றுக்கொள். ஆராதனை சதனோர் ஆராதனை. அப்பா அப்பா உங்களுக்கு ஆராதனை ஆராதனை. அப்பா அப்பா உங்களுக்கு ஹல்லேலூயா. துதிக்கிறவர்கள் இந்த உலகத்தின் துன்பங்கள் துயரங்கள் எல்லாவற்றையும் மறந்து ஆண்டவரை துதித்து கொண்டிருப்பார்கள். அவர்களுக்காக கர்த்தர் யாவற்றையும் செய்து முடிப்பார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சில பிரச்சனைகளை தாண்ட முடியவில்லையா சகோதரி? சில பிரச்சனையை தாண்ட முடியவில்லையா சகோதரனே? ஆண்டவரை துதிக்கிற ஆயுதத்தை எடுத்துக்கொள். ஆமென். உனக்கு முன்பதாக இருக்கிற எரிகோ கோட்டை, ஆமென், துதிக்கிற உனக்கு முன்பதாக தகவிடுபடியாகும். நீ காண்கின்ற தடையை காணாதிருப்பாய். கர்த்தர் தகர்த்து எறிவார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அதற்காக மற்றவர்கள் மீது குறை சொல்லியே பேசுகிற அந்த வார்த்தையை விட்டுட்டு ஏசப்பாவை துதிக்க ஆரம்பி. கர்த்தர் உனக்கு நன்மையே செய்ய ஆரம்பிப்பார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. துதிக்கிற சத்தத்தை நீங்க துணிக்க பண்ணணும். ஆண்டவரை துதிப்பதற்கு வெட்கப்படக்கூடாது. ஒரு உதாரணத்துக்கு சொல்லுகிறேன். உங்களுக்கு 1,00,000 ரூபாய் தேவை. எங்கேயெல்லாமோ கேட்டு பார்த்தாச்சு, கிடைக்கல. திடீரென்று ஒரு நபர் வந்து அந்த 1,00,000 ரூபாயை உங்களுக்கு கையெழுத்த கொடுக்கிறார். அந்த ஆளை மறப்பீங்களா? மறக்கவே மாட்டீங்க. அந்த ஆளை குறித்து நான் இப்படி இருந்தேன், இந்த நபர் தான் எனக்கு உதவி செய்தார் என்று சொல்வீங்களல்ல? ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இப்படி உதவி செய்த மனிதனையே மறக்காம நீங்கள் சொல்லி அந்த மனிதனுக்கு மகிமையை தேடுவீங்களானா, உங்களுக்காக தன்னுடைய ஜீவனையே கொடுத்து அன்பு கூர்ந்த தெய்வத்தை நீங்க எவ்வளவு மறக்காமல் அவரை துதிக்கணும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இதுவரை நடத்தினாரே, இதுவரை உங்களை தாங்கினாரே, இதுவரை உங்களை சுமந்தாரே, அந்த தெய்வத்திற்கு நீங்க நன்றி செலுத்தி பாருங்க, துதித்து பாருங்க. சில பிரச்சனைகள் உங்கள் முன்னை காணாமல் போயிடும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. மூன்றாவதாக வேதத்தை வாசிக்கிற கிருபை. வேதத்தை வாசிக்கிற ஒரு கிருபையை நீங்கள் பெற்றுக்கொள்ளணும். ஒரே ஒரு வசனத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். சங்கீதம் 119:18. உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படி என் கண்களை திறந்தருளும். வேதத்தில் உள்ள அதிசயங்களை காணும்படி என் கண்களை திறந்தருளும். வேதத்தினுடைய அதிசயத்தை பார்க்க வேண்டுமானால், தெய்வத்தினுடைய செயலை பார்க்க வேண்டுமானால் வேதத்தை அனுதினமும் நீங்க வாசிக்கணும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இதை செய்யாம இன்றைக்கு மனிதர்கள் செய்கின்ற ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். யோனா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். யோனா 2:8. மாயையை பின்பற்றுகிறவர்கள் தங்களுக்கு வருகிற கிருபையை போக்கடிக்கிறார்கள். அது மலையாளத்தில் படிங்க பார்க்கலாம். யோனா 2:8. போதும். ஹல்லேலூயா. மாயையை பின்பற்றுகிறவர்கள் தங்களுக்கு வருகிற கிருபையை போக்கடிக்கிறார்கள். ஒன்று சொல்லுகிறேன். என்னத ஒரு நகையை ரூபாயை தொலைச்சா
ரெண்டாவது சம்பாத்தியம் பண்ணி என்ன செய்யலாம், வாங்கிடலாம். நேரத்தை போக்கடிச்சா வாங்க முடியாது. ஹல்லேலூயா. நேரத்தை போக்கடிச்சா திரும்ப அது கிடைக்காது. நேத்தைக்குள்ள நேரம் இன்னைக்கு கிடைக்காது. இன்னைக்கு இந்த இந்த நிமிடத்துக்கு முந்தின நிமிடம் நமக்கு போயிட்டு கிடைக்காது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நேரம் முக்கியம். தனக்கு வருகிற கிருபையை போக்கடிக்கிறவ யார் என்றால் இந்த உலகத்தின் மாயையை பின்பற்றுகிறவர்கள். அதை ஏற்கனவே சொன்னேன். செல்ஃபோன், சிலருக்கு செல்ஃபோன் இல்லைன்னா உறக்கம் வராது. நைட்டு தூங்கும்போது செல்ஃபோனை பார்த்தா தான் என்னது வருங்க, உறக்கமே வரும். இப்போ பிள்ளைகளுக்கு, சின்ன பிள்ளைகளுக்கு என்ன செய்வோம், ஆகாரத்தை விட்டணுமா, காக்கா பாரு குருவி பாருன்னு சொல்லி ஏச்சுவோம் பார்த்து பிள்ளைக்கு சோறு ஊட்டுவாங்க. இப்போ செல்ஃபோனை பார்த்து. ஒரு கல்யாண வீட்டுக்கு போயிருக்கேன், நடந்த சம்பவம். ஒரு கல்யாண வீட்டிற்கு நாங்கள் குடும்பமாக இருந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறோம். எங்கள் எதுக்க ஒரு குடும்பம் இருக்குது. அப்போ அந்த குடும்பத்தில் ஒரு பையன் இருக்கான், சின்னவன். அவன்கிட்ட ஒரு செல்ஃபோனை கொடுத்து இடது கையில் இப்படியே வச்சு பார்த்துட்டே இருக்குதான். வலது கை அப்பப்போ சாப்பிட்டுட்டு இருக்குது. எங்கள் வீட்டில் இல்லை, எங்கள் கல்யாண வீட்டு விருந்து சாப்பாட்டில் நடக்கிற கோலாகலம். இப்படி வச்சு பார்த்துட்டு இருக்கான். தாயார் பக்கத்தில் இருக்காங்க, அதுக்கு இடத்துல தகப்பனார் இருக்கிறாங்க. தாயார் கண்டுகிடலை, தகப்பனாரும் கண்டுகிடலை. அவன் சாப்பிட்டான் செய்தான், சாப்பிடாம போனாலும் செய்தான். இவங்க பாட்டு கரெக்டாக நடந்துட்டு இருக்குது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. காரணம் என்ன தெரியுமா? ஆமாம், பிள்ளைக்கு செல்போல படத்தை காட்டி எடுத்துட்டா நமக்கு ஓத்திரம் கிடையாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ பிள்ளையே, கவனமாக இருங்கள், கவனமாக இருங்கள். செல்போன் தேவைக்கு மாத்திரம் பயன்படுத்துங்கள். இந்த உலகத்தின் மாயை உங்களை பின்னாடி இழுத்துறோம். உங்களுக்கு தெரியாமலே நீங்கள் செய்தது சரிதான்னு சொல்லி நீங்கள் நினைக்கிற அளவுக்கு அது கொண்டு போய்விடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னும் ஒரே ஒன்று சொல்லுகிறேன். வேதாகமத்தை படிக்கணும்னா செல்போனில் இருக்கிற வேதாகமத்தை படிக்காதுங்க. உங்கள் கையில் ஆண்டவர் எழுதி கொடுத்துருக்கிற வேதாகமத்தை படிங்க. ஏன்னா செல்போனில் இருக்கிற வேதாகமத்தை நாம் எடிட் பண்ணலாம். நான் அதில் போய் என்ன செய்யலாம், எனக்கு சூட்டபுளான வார்த்தையை அங்கே போடலாம். அப்படி அநேகம் இருக்குது. செல்போனில் இருக்கிற வேதாகமத்தை படிக்கும்போது கொஞ்சம் கவனம். அவங்க படிக்காதுங்க, தயவு செய்து படிக்காதுங்க. வேதாகமத்தில் இருக்கிற செல்போனில் இருக்கிற வேதாகமம் அது ஒரிஜினல் கிடையாது. அநேக வார்த்தைகள் எடிட் பண்ணி சேர்க்கப்பட்டிருக்கிறது உங்கள் கண்ணு தெரியாது. படித்தது போல இது இருக்கும். நீங்கள் அந்த வேதத்தையும் அதையும் எடுத்து நீ கம்பேரிஷன் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியும், ஐயோ இவங்க எடிட் பண்ணி வைத்திருக்காங்கன்னு தெரியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ பிள்ளையே, இந்த 3 காரியத்தை சொல்லியிருக்கிறேன். ஒன்று, ஜெபிக்கிற கிருபை, துதிக்கிற கிருபை, வேதத்தை வாசிக்கிற கிருபை. இந்த உலகத்தின் மாயைக்கு பின்னாடி போனால் இந்த கிருபை உனக்கு கிடைக்காது. ஹல்லேலூயா. இந்த 3 வாழ்க்கையில் இருக்குமானால், உன் பிள்ளைகள் வாழ்க்கையில் இருக்குமானால், உன் பிள்ளைகள் எங்கே நின்னாலும் பாதுகாக்கப்படுவார்கள். உங்கள் பிள்ளைகள் எங்கே போனாலும் அந்த பிள்ளைகளை கர்த்தர் உயர்த்தி ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜெபிக்கலாமா, ஜெபிக்கலாமா? எல்லாரும் எழுமுங்க, எழுமுங்க. எழுமி நிற்க முடிந்தவர்கள் எழுமி நிற்கலாம். ஆண்டுடைய சமூகத்தை நோக்கி, ஆண்டவரே, நான் இல்லை, என் பலன் இல்லை, என் தாளந்து இல்லை, எல்லாம் உம்முடைய கிருபை ஆண்டவரே. உம்முடைய கிருபையை நம்பி வந்திருக்க ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி ஆண்டுடைய சமூகத்தை நோக்கி நாம் பாடலாமா? ஹல்லேலூயா. நான் இல்லை, என் பலன் இல்லை, என் தாளந்து இல்லை, எல்லாம் கிருபை. இந்த பாடலின் ஒரு கவியை மாத்திரம் பாடி நாம் ஜெபித்து போதகரிடத்தில் கொடுக்க போகிறேன். ஆண்டவருடைய கிருபையை இன்றைக்கு பெற்றுக்கொள்ளுங்க. ஆண்டவர் இந்த நாளிலே உங்களுக்கு இந்த